எல்லாரும் கைதட்டி ஒரு கொலை போடு வாக்கில் வந்த சாமியில மலையேற்றம். நடுவரவர்களே, எந்த ஊர்ல போய் நாம அந்த கருப்பனையும் அந்த சொக்கனாச்சி தாயும் அங்க இருக்கிற சாமிகளை உள்ளூர் தெய்வங்களை அழைச்சோம்னா இப்படி ஆடி வரணும். ஆடி வந்துட்டா அந்த ஊர்ல அந்த ஆத்தா உக்கரமா இருக்கிற வாரசனத்துக்கெல்லாம் அள்ளி கொடுக்கறதுல தெய்வமா இருக்கிறான்னு அர்த்தம். உலகத்துல அள்ளி கொடுக்கறதுக்கு வந்து கொடுத்துட்டா. நடுவரவர்களே, உலகட இன்னைக்கு இல்ல 5 வருஷமா நான் நம்ம கட்டட தொழிலாளர் நலச்சங்கத்துக்காக பட்டிமன்றம் பேசுறேங்க. எந்த வருஷம் அழைச்சாலும் அந்த சொக்கனாச்சி தாயும் அந்த ராஜராஜேஸ்வரி அம்மனும் அந்த பேட்டை கருப்பனும் அந்த தலையெடுத்து ஆடி வராங்கன்னு சொன்னா அதுக்கு காரணம் இங்க கொந்துக்கிறாங்க பாருங்க பன்னாடி 3 பேரு ஊர்ச்சனம் எல்லாம் சேர்ந்து அந்த ஆத்தாளுக்கு எடுக்கக்கூடிய விழாவை அவ மனசார ஏத்துக்கிட்டான்னு அர்த்தமுங்க. இந்த மண்ணையும் மக்களையும் நான் மனசார வணங்கி. சபாஷ் சபாஷ் சபாஷ். இது வரைக்கும் என் வாழ்நாள்ல எத்தனையோ பட்டிமன்ற பேச்சாளராக நானும் பல பேச்சாளர்களை பார்த்திருக்கிறேன். ஆனால் ஒருவர் சாமி பாட்டு பாடி இவ்வளோ பேருக்கு அருள் வளர்ந்ததுன்னா அது என்னுடைய அம்பு மாமா மஞ்சுநாதன் அவருடைய அந்த இலாய திறமைக்கு நீங்க ஒரு நல்ல கைத்தல் கொடுக்கலாம். நடுவரவர்களை எங்கிட்ட என்னங்க இருக்குது, அவ உள்ள இருந்து ஆட்டி வைக்கிறான்னு ஆடுறேன். அவ ஆட்டி வைக்கிறதானுங்க. நடுவரவர்களே, ஊட்டு கிளம்பும் போதே பட்டாறு தலைவாசப்படி மண்டையில் அடிச்சது. அப்பவாது மரியாதை வீட்டுல இருந்துருக்கணும்ல. ஐயோ, உலகடத்துல கூப்பிட்டு இருக்கிறாங்களே, 3 பாத்துக்கு முன்னால புக்கு பண்ணாங்களே, ஒரு நல்ல காரியத்தை கிளம்போ தாவார பட்டாறு மண்டையில் அடிக்குதுன்னு திரும்பி பார்த்தனா ஐயோ, எங்கூட்டு அங்காள பரமேஸ்வரி அகிலாண்ட நாயகி சேலகட்ட சுனாமி சாக்கிட்டு போட்ட சந்திரமுகி ஜெயிச்சல் ராணி யாரு? என் பொண்டாட்டி தான் சண்டாளி. சரிதான். ஒரு சொம்பளை தண்ணி கொடுத்தா, பாலுக்கு தண்ணிக்கு சாக்கணும் மேல வாங்கி 8 தாங்க வச்சு எலுமிச்சஞ்சாடி போத வாசலேகமா கிடக்குது. சாரப்பா பொண்ணு சர சரன்னு போகுது. ஐயோ, பாம்பை கண்டாலும் காரியத்துக்கு போகப்படாது. பின்ன வீட்டுல தான் அந்த 10 ஏக்கர் எல்லாம் வச்சிருக்கல, பாம்பு போகத்தான் செய்யும். மொத்தம் 13 ஏக்கரா இருக்குது. அது என்ன 3 ஏக்கரா முழுக்குறீங்க? நடுவரவர்களே, பாம்பு கண்டாலும் காரியமாக மறுபடியும் ஒரு சம்பப்பா தண்ணி குடிச்சு போட்டு பசுக்கு வந்து கொள்ளையில் போன பசு வரல. எங்க சித்தப்பையனு வர சொல்லி கார் எடுத்துட்டு இங்க வந்தா எனக்கு முன்னால 7.5 யமகண்ட 2 ரயிலேறி வந்து உட்கார்ந்துருக்கது. 7.5 யமகண்டம். அது 7.5 சனி. இது யமகண்டா, நானே இது ஜென்மம். அதனால புடிச்சா விட்டுறது சாக வரை கூடாது. நடுவரவர்களே, நல்ல தலைப்பு, அருமையான தலைப்பு. இன்றைய தமிழகத்தில் பேச வேண்டிய தலைப்பு, உலகத்துல சொப்ப வேண்டிய தலைப்பு. ஆமா, என்ன தலைப்பு? உங்க ஆயா வயசுக்கு வந்தது உங்க தாத்தாவுக்கு தெரியுமா தெரியாதா? ஆயா வயசுக்கு வராமே 14 உள்ள பெத்தா. உங்க தாத்தா என்ன வேலை பார்த்தாரு? அந்த வேலையத்தான் பாத்துக்கிறேன் கிழவை. கேட்டேன், எனக்கு உனக்கு 14 புள்ள கிழவான்னு. உங்க பெரியப்பா 13 புள்ளையிடோ, அவனை தாண்டி காட்டோம்னு வைராக்கியத்திலே 14 புள்ள பத்துக்கிறாங்க. அவன்ட லேசுப்பட்ட ஆளில் முச்சமிக்க அவன்ட 14 ரூபாய் பெத்த அந்த 14 வளர்த்திருக்க எங்க அப்பா பட்ட போராட்டத்தை தாங்க நான் பேச வந்திருக்கேன். அப்படி சொல்லு மாமா. என்னுடைய வாழ்க்கை பூந்தோட்டமா போராட்டமா? நடுவரவர்களே, பூந்தோட்டமா இருந்தா எங்க 2 பேருக்கு இங்க என்ன வேலைங்கிற? என்ன வேலை? எல்லாரும் பொண்டாட்டிக்கிட்ட தங்க கட்டி செல்ல கட்டி உச்ச கட்டி உட்காந்துருப்போம்ல. ஆமா, வீட்டுக்குள்ள காலை வச்சாலே புட்டுக்கிறா. உப்பு இல்ல, அரிசி இல்ல, பருப்பு இல்ல, தக்காளி இல்ல, வெங்காயம் இல்ல, மிளகாய் இல்ல. அட அறிவு கட்டவளே, எந்த குமரி குடும்பத்துல இல்லே இல்லே இல்லேன்னு பஞ்சப்படி சேராளோ அந்த குடும்பத்துல லட்சுமி தங்க மாட்டான். ஆமா, அதனால இருக்குதுன்னு சொல்லி பழகுன்னு. அப்படியா? உப்பு டப்பா காலியா இருக்குது, அரிசி டப்பா காலியா இருக்குது, பருப்பு டப்பா காலியா இருக்குது. இங்க புருஷனுக்கு பாக்கெட்டும் காலியாத்தான் இருக்குது. நான் தெரியாம கேட்கறேன். இப்பதான் 400 ரூபாய் வச்சாங்க 2 பேரும் 200 இப்ப இருக்குது. வீட்டுக்கு போனா இருக்குமா? உனக்கு 200 ரூபாய் கூத்தி விட்டு என்கிட்ட வெறுங்கையை கூத்திட்டு போறாரு ஒருத்தர். நடுவரவர்களே, நான் தெரியாம கேட்கறேங்க. ஒருத்தன் ஒரு நாளைக்கு 50 ரூபாய் சம்பாதிக்கிறான்னு வைங்க. 50 ரூபாய். அவன் பொண்டாட்டி எத்தனை தடவை காப்பி குடிக்கலாம்? 50 ரூபாய் குடிச்சா ஒரு தடவை காப்பி குடிக்கலாம். அதுதான் நியாயம். தான் நியாயம். 50 ரூபாய் சம்பாதிக்கிற பொண்டாட்டி 9 மட்டும் புரு காப்பி போட்டு குடிச்சா அந்த வாழ்க்கை பூந்தோட்டமா? எப்படி பூந்தோட்டமா இருக்கும்? 50 ரூபாய் சம்பளக்கார பொண்டாட்டி 9 மட்டும் காப்பி குடிச்சா 100 ரூபாய் சம்பளக்கார பொண்டாட்டி 7 மட்டும் சோதனை 500 ரூபாய் சம்பளக்கார பொண்டாட்டி 5000 சேலை எடுத்தா. அப்படி கேளு மாமா நியாயத்தை. 50 ரூபாய் சம்பாதிக்கிற பொண்டாட்டி 9 மட்டும் காப்பி குடிச்சால் அக்குறுமோ. 100 ரூபாய் சம்பாதிக்கிற பொண்டாட்டி 7 மட்டும் சோத்த தின்னாள் அக்குறுமோ. 500 ரூபாய் சம்பாதிக்கிற பொண்டாட்டி 50,000க்கு புடவை எடுத்து கட்டினால் அக்குறுமே. இந்த வாழ்க்கை பூந்தோட்டமா?
போராட்டம் சார். உங்களுக்கு இருக்கும்படி பூந்தோட்டமாத்த ஏன் இருக்காது? இழுச்சுவா புருஷன் சம்பாரிச்சு போட்டா உட்கார்ந்து திங்கிறவளுக்கு பூந்தோட்டத்தை பார்த்தா இருக்கு. போய் பாரு. அந்த காரை புடிச்சு, அந்த கரண்டை புடிச்சு, அந்த சிமெண்டை புடிச்சு, அந்த மணலை கலக்கி, அந்த எம்சான்ல புகையில தூக்கி தூக்கி அடிக்கிறவனுக்கு தான் தெரியும் என்ன வேதனைன்னு. 12 அடி சாரத்துல 18 அடி சாரத்துல அந்த சவுக்கு கோல் இத்த கோலா போன இடுப்பு போயிரு நம்மளுக்கு. ஓனர் கேட்கற உன்னமா வேலை முடிக்கல, வந்து பாரு காரை கலைக்கு போட்டு. கேட்டா நாங்க கஷ்டப்படலையோ, வீட்டுல கஷ்டப்படலையோ. கட்டுன புருஷன் திட்டுனாலே உனக்கு மூஞ்சி வீங்கி போகுது. இத்தச்சோட ஒப்பிட்டு ஐயா உனக்கும் அவரு வெறும் கை தான் கொடுத்தாரு. அவர் இருங்க போகும்போது டவுசர் உருவிட்டு விட்டுருவா. அவரு டவுசர் உருவி நீ என்ன பண்ண போற? அதுக்குள்ளதாங்க பணம் இருக்கு. சைஸ் செட் ஆகுதுடா நீ வேற. அது சரி. நடுவர் அவர்களே, கட்டுன புருஷன் திட்டுனாவே உனக்கு மூஞ்சி ஒப்புட்டாட்டு வீங்கிக்குது. சரி. 25 வருஷமா வச்சு பொழைக்கிற புருஷன் திட்டுனாவே உனக்கு வீங்கிக்குது இல்ல. எவன்னே தெரியாத முதலாளி, எவன்னே தெரியாத இன்ஜினியரு மான கேட கேட்காத கேள்வி கேட்கிறானே, அத்தனை தாங்கிக்கிறமே எதுக்கு? குடும்பம் சந்தோஷமா இருக்கிறதுக்காக. கண்டவங்கிட்டெல்லாம் வார்த்தை திட்டு ஓட்டு வாரமே, அப்படி வார ஆம்பளைய நீ வீட்டுல அனுசரிக்கிறியா? இல்ல நியாயமான கேள்வி. நல்ல ஒரு கைத்தறி கொடுக்கலாம் மஞ்சுநாதனுக்கு. ஒரு கேட்ட விஷயம், ஆம்பளைங்களுக்கு சண்டை போட எந்த ஒரு பிரச்சனைனாலும் பொம்பளைங்க உடனே ரியாக்ட் ஆகுறீங்கல்ல, உடனே சண்டை போடுறீங்கல்ல. ஆண்களுக்கு சண்டை போட தெரியாம இல்ல, அவன் சண்டை போட்டால் தன் குடும்பம் சந்தி சிரிச்சு விடுமே என்ற ஒரு காரணத்தினாலதான் அமைதியா இருக்கான் ஆம்பளை. வீட்டுக்குள்ள பொழுதுலும் அவன் பாடு வட்டுட்டு வார. எவளாச்சும் ஒருத்தினாலும் சிரிச்ச மேனிக்கா வேலை முடிஞ்சுதா? முடிஞ்சுதா? வா கோரு வா, காப்பி குடிக்கிறியா, தண்ணி போந்தார்ட்டா கேக்குறாளா? 7:30 மணி வரைக்கும் குடுக்கணியா? அது என்ன எல்லாருக்கும் 5:30 முடியுது, உனக்கு வரைக்கும் 7:30 வரைக்கும்? 5:30 எல்லாம் மேஸ்திரிக்கு 5 மணி கை விட்டுறாங்க, மேசனாளுக்கு 4:30 கை விட்டுறாங்க. உனக்கு மட்டும் 7:30 மணி வரைக்கும் காரை குளத்துன. இது பூந்தோட்டம், இது பேசுறேன். நீ என்ன அந்த சித்தாள் கூட போறியாம? ஐயோ, அந்த அம்மாளுக்கு ஒரு 70 இருக்குமுங்க பாவம். ஒரு நாள் ஏமாந்து எட சாமி அந்தியூர் போறதே போற எனக்கு கொண்டு விடுன்னு கேட்டா. சரி. நம்ம தாய் வயசு இல்ல. ஆமா. அந்த ஆளை ஏத்திட்டு போனது எவ்வளோ வந்து 10 வச்சு விட்டுருவா. ஏய் பாப்பாத்தியும் புருஷன் அன்னாடு பசு வச்சு விடுறாண்டி, கேட்டுக்கோ. ஆரம்பிச்சுக்கு வச்சுகளை தூக்கி கட்டிட்டு கிளவி கூட விட்டு வைக்க மாட்டேன், கோபுரத்தை விட்டு வைக்க மாட்டேன்டா, கிளவி விட்டு வைக்க மாட்டேன். வாயில வசம்பு வச்சு தேய்க்க வேண்டாமா? பெத்த தாய் வயசு இருக்கிறவள சந்தேகப்படுறீங்க எல்லாரும் பொம்பளையா? அது பொம்பளையா? பொம்பளையா இருந்து முடித்தான்னு கல்யாணமாயி 13 வருஷம், பிள்ளைக்கு 14 வருஷம். இல்லைன்னா பிறக்குமா? நடுவர் அவர்களே, முதல் குடும்பத்தில் உன் பெருமை எந்த அளவிற்கு பரவுகிறது பாருங்கள். நடுவர் அவர்களே, எனக்கு ஒரு ஆசை இருக்குது. உயிர் போறக்குள்ள இந்த ஆசையை நிறைவேற்ற முடியுமான்னு தெரியல. அந்த ராஜராஜேஸ்வரி தாய் வந்து கண்ணு திறக்கணும். அதெல்லாம் சொக்கநாச்சியா செய்வா? சொல்லு. உலகத்துல ஒரே மாதிரி 7 பேர் இருப்பாங்களா? ஆமா. நான் ஜாவரக்குள்ள அந்த 7 பேர்த்தையும் ஒரு தடவை பாத்திரம். உன்ன மாதிரி இருக்கிற 7 பேரை? ஆமா. ஏன்? அவனுக்கு நாள் பொண்டாட்டி நல்ல பொண்டாட்டி அமைஞ்சிருக்கிறாளா, இல்ல அவளுக்கு நம்மளாட்ட நாதாரிதான் வந்து வாச்சிருக்குதான்? இல்ல மாமா, உன் நிலைமையே இப்படின்னா அவன் நிலைமை எல்லாம் யோசிச்சு பாரு. நடுவரவர்களை சந்தேகமே சந்தேகம். ராத்திரி 12:45 போன் வந்தது. சரி. எடுத்து பார்த்து இந்த கம்பெனிக்காரன் கூட கம்மனா இருக்கிறானுவோ, அந்த ஆப்பர் வருது, இந்த ஆப்பர் வருது, இதுல ரீசார்ஜ் பண்ணி இந்த பாட்டு வேணுமா அந்த பாட்டு வேணுமான்னு கேட்டேன். நீ இப்படி கேட்டான். அட கொள்ளையில 1 கட் பண்ணி வச்சுட்டு படுத்தேன். இப்ப ஒவ்வொரு செல்லையும் 2 சிம்ம சோறு வீர்க்கிறப்பா. சியோ 1 பிஎஸ்என்எல் 1 1.25 ஜியோ காரன் அடிச்சேன். மாத வாடகை 99 ரூபாயில் உங்களுக்கு இந்த பாட்டு வேணுமான சொருப்புகள் எடுப்ப போன வைடு அப்படின்ட்டு வச்சேன். தூங்கிட்டு இருந்த குந்தானியை எந்திரிச்சு கொண்டான். ராத்திரி 1:30 மணிக்கு. ராத்திரி 1:30 மணிக்கு உனக்கு எவ போன் பண்றான்னா? அலே ராத்திரி 1:30 மணிக்கு எனக்கு எவ போன் பண்ணுவா? கம்பெனிக்காரன் போன் பண்ணிக்கிறேன்னு. கம்பெனிக்காரன் 1:30 மணிக்கு கம்பெனி திறந்து வச்சுட்டு உடைய தொலாவிட்டு போன் போடுறேன். நீ இழைச்சவாயின்னு சொல்லுவேன், நானும் கேனச்சிருக்கி நம்புவேன். அப்படி அதுதான் பெத்துட்டு இருக்கிறாங்க. நீ போட அவகிட்ட பேசுறம்னு சொன்னான். கம்பெனி போல என்னைக்காவது போயிருக்குதா? அங்க இருந்தா போன் வர்றோம். போகல. நீ சொல்லி வச்சிருப்ப, என் பொண்டாட்டி போன் பண்ண நீ பேசாதேன்னு சொல்லி வச்சிருப்ப. உடைய கட்டி
எப்போ ராத்திரி 1:45 ஒப்பாரி வைக்கிறாளே, இந்த வாழ்க்கை பூந்தோட்டமா? நல்ல ஞாக்கப்படிதான் கேளுமா. அந்த காலத்துல என்ன பொம்பளைக்கு பொழுதுக்கு பாடுபட்டாங்க. சும்மாவா உலகடத்துல ஒவ்வொருத்தருக்கு வீடு வாசல எங்கிருந்து வந்தது? எல்லாம் எங்க அப்பத்தாமாருவோ எங்க அப்பத்தாமாரு சம்பாரிச்சு வச்சது. நாம தோணி சம்பாதிக்க முடியுமா? இன்னைக்கு ஒரு சென்ட் 10 லட்சத்துக்கு விக்குது. அன்னைக்கு அவங்க தயிர் வித்து மோர் வித்து பாடுபட்டு கூலிக்கு போய் சித்தாள் வேலை செஞ்சு கட்டடத்துக்கு வேலை செஞ்சு காப்பாற்றி வச்சாங்க. அன்னைக்கு அத்தனை வேலை செஞ்சாங்கள பொம்பளைக்கோ. நீ திடீர்னு சாக்கு கொடுக்காதரா, உட்கார்றா, புளோ போயிருமாடா. நானே ஒரு புளோவுல போறேன். இல்லடா நல்லா போறேன். அவரு முதல்ல வெத்தலை பாக்கெல்லாம் வச்சு ஒரு 100 ரூபா கொடுத்தாரு. இப்போ ஒரு 500 ரூபா கொடுப்பான்னு நினைச்சா உனக்கும் வெறுங்கை தான் கொடுத்தாரு. பாவம், அவனே போர் போடுறவனு எங்க போவேன்? மதுரையில இருந்து இங்க வந்து புகையில கிடக்குறேன். அவனுக்கு நல்ல பொண்டாட்டி வச்சிருந்த அவனுக்கு வாடிப்பட்டிலே பொழைச்சிருக்க மாட்டானா? அவனே இங்க வந்து போர் போடுற வகையில அந்த புகையில உட்காந்து கிடக்குறேன். சரிதான், அவன் நிலைமை பாரு. எதுல விட்ட எதுல விட்டுட்டேன். அவர் போர் போறதுல விட்ட. அது போர் இல்ல, அதுக்கு முன்னால ஒண்ணு வந்து அதுதான் அந்த சென்ட் 10 லட்சம் ரூபாய் விக்குது. அம்மா சம்பாரிச்சாங்க. அந்த காலத்துல அப்படி பாடுபட்டாங்க. ஆம்பளைக்கு நிகர பொம்பளை பாடுபட்டாங்க. நடுவர் உக்காந்தா இத கூட ஞாபகம் வச்சுக்கணும். சொல்லு. ஆம்பளை ஏத்தங்கட்டி இறச்சி ஊத்தணும். 9 மாசம் வகுத்து புள்ளக்காரி மண்டி போட்டு சருவரிச்சுக்கிட்டு போய் தண்ணி கட்டுனா. கம்பு விலகி, சோளம் விலகி, ராய் விலகி, தெனை விலகி, குதிரவாளி விலகி, பனகரிசி விலகி, வரகரிசி கணக்க பனிவரகு ஓட்டா மார்கழியில பூட்டை எடுத்து தை மாசிக்கு கொக்கரையா பூட்டை ஏற்கொண்டு நின்றுட்டேன். ராய் பூட்டை அறுக்கையில் மடிகூட்டி அறுத்தா ராய்க்கு ஆகாது, புள்ள பக்க மாட்டாங்கன்னு சொல்லி தட்டமக்கறி வச்சு ராய் போட்டு தட்டி ராய்க்கல்ல நெரிச்சு எத்தனை 1 படி 2 படி இல்ல, 1 வல்லம் 2 வல்ல ராய நேம்பி நெரிச்சு களிக்காளறி பந்து பந்தா உருட்டி போட்டு அந்த களிக்கு அந்த கள்ளக்கொட்டை சட்டனிக்கு அந்த தேங்காய் எண்ணெய் ஊத்தி தொட்டு தொட்டு தின்ன மனம். கம்பு குத்துவாங்க பொம்பளைக்கு மச்சாண்டா போண்டாட்டி குழந்தை போண்டாட்டி ஈடுறக்கு போடணும். ஒருத்தி போட்ட ஒருத்தி எடுக்கணும். 4 மூளை உள்ளுக்குள்ள அங்க நான் முடிச்ச கம்பரிசி அங்க அங்க ஈடுறக்க போட அப்படியே ஈடுறக்க போட்டு எசிலி போட்டு குத்துவாங்க. இந்த காலத்துல பொம்பளையோ பொழுதாவொலிக்கு டிவி, 6:30 மணிக்கு ராமயானம், 7 மணிக்கு அண்ணன், 7:30 மணிக்கு கயாளு, 8 மணிக்கு மருமவ, 8:30 மணிக்கு 3 முடிச்சு, 9 மணிக்கு சிங்கப்பெண்ணு, 9:30க்கு எதிர் நீச்சல், 10 மணிக்கு மல்லி, 10:30க்கு என் பொண்டாட்டி அடுப்புலயும் வைக்கிற கொல்லி. இந்த வாழ்க்கை பூந்தோட்டம். மாசமான 350 ரூபாய் நான் தான் கட்டுற, ரீசார்ஜ் பண்றேன் கேபிளுக்கு. அந்த ரிமோட் எனக்கு எப்ப கிடைக்கும் தெரியுமா? எப்ப கிடைக்கும்? அன்னைக்கு IPL மேட்ச் ஓடிட்டு இருந்தது. குடி ஸ்கோர் பாக்குறோம்னே, ஸ்கோர் வேணுமா நைட்டு சோறு வேணுமா? நான் அப்படிதான் கேட்டேன். ஜல்லிக்கட்டு ஓடுது டிவில, அந்த ரிமோட் கூட ஜல்லிக்கட்டு பாக்குறான் அப்படின்னு. அவ்வளவு ஆர்வமா இருந்தா போய் மாட்டை அடக்க வேண்டியதானா? கட்டினதே அடக்க முடியல, கட்டாதே அடக்க போறேன். அதை அடக்க முடியாது. பாத்ரூம் போறாக்க ரிமோட் கொண்டலே சொருவிட்டு போறாளா? சரி, குடி ரிமோட் எனக்கு கொடுக்க எல்லான்னு கொடுத்த எல்லா நாடகம் முடிச்சு ராத்திரி 11 மணிக்கு நாம் ஏதோ செய்தி பார்க்கலாம்னு மாத்தினா எல்லா சேனல்லையும் 2 கெல்ட்டு பையில வந்து உட்காந்துக்கிட்டு மருந்துகின்றானுவோம். வாங்கடா பேராண்டிகளா, சிறு வயசுல இனி சில்லற காசா கொண்டாந்து கொடுக்குறீங்க, இப்ப நாளைக்கு போன கொண்டாடி திட்டுவாடா. கொண்டா அப்படி இல்ல மாமா, 200 ரூபாய் வச்சிருந்தாப்புல 170 ரூபாய் செலவு போவோம், 30 ரூபாய்க்கு சில்லறை குடுத்துட்டாங்க அவர்கிட்ட. ஒவ்வொரு முறையும் 5 ரூபாய் 10 ரூபாய் 5 ரூபாய், இது வரைக்கும் ஒரு 22 ரூபாய் வந்திருக்குதுங்க. அவன் 2 வாட்டர் பாட்டில் ஒரு ஊறுகாய் பாக்கெட் வாங்கியிருக்கலாம். வீணா போச்சு இப்ப உனக்கு கொடுத்து. நடுவரவர்களை வாழ்க்கையை ரசிச்சு வாழத்தாங்க இந்த உலகத்துல பிறந்திருக்க. வாழ்க்கையை ரசிக்கணும்டா வஞ்சி கொடி வாசப்பட வேணும், அது ஒரு கண்ணிய தேடுங்க கற்பனை வரும், கண்ணருமாயிரம் சொப்பன வரும், கண்ணிய தேடுங்க கற்பனை வரும், கண்ணருமாயிரம் சொப்பன வரும், காதல் இல்லாம வாழ்க்கை ஊரு விட்டு ஊரு வந்து பண்ணாதீங்க
நடுவர் அவர்களை காதலிக்கும் போது பாசத்தை வீசுறாளுவோம், கல்யாணம் முடிச்ச பாத்திரத்தை வீசுறாளுவோம். சரி, நல்ல ஒரு ஐடியா சொல்றேன் கேளுங்க. வீட்டுக்குள்ள 7 மணி 8 மணி போவையில சாமான தட்டா புடான்னு உருண்ட உள்ள போப்படாது. கோபமா இருக்கிறான்னு அர்த்தம். மொல்ல அந்த சத்தமெல்லாம் ஓஞ்சதுக்கு அப்புறம் எட்டி பார்க்கணும். நொறுக்கிட்டு இருக்கிறாளா டிவி பார்த்துட்டுன்னா கிட்டு கிட்டுன்னு போய் படுத்துக்கணும். அது என்னதான் வாயோ, அது அப்பனாயெல்லாம் எப்படித்தான் செஞ்சு அனுப்பினாளுங்க. இந்த எப்ப தெரியுமே ஏமாறுறோம். அப்பெல்லாம் பொண்ணு பார்த்துட்டு வந்தா இதுதான் பொண்ணு இதுதான் மாப்பிள்ளைன்னு யாராலும் பொண்ணுகிட்ட பேச முடியுமா? இல்ல, பேச முடியாது. என்ன அட கூறு கட்டவனே, பக்கத்து வீட்டுல போன காட்டித்தானே பாத்திர சத்தமே வருது. இவன் கம்மன் நேரம் வீட்டுக்குள்ள போயிட்டு தானே அவன் பாத்திரத்தை போட்டு அடிக்கிற. இவன் பக்கத்து வீட்டுல பல்லடிச்சதுனால அங்க போய் பாத்திர சத்தம். ஏன்னா 2 பேரும் இதே வேலையா தெரியுறீங்க. ஸ்கிரிப்ட் மறந்துட மாட்டேன். ஆமா ஆமா. சரி சரி, பேப்பர் கார்டு போட்டா ஓடி தண்ணிக்கு அங்க ஓடி நிக்கணும் வண்டி. போ 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 போ. நான் வருஷத்துக்கு ஒரு முறை வர்றவங்க, நீங்க தினமும் போறவங்க போங்க. எதுலயோ விட்டானே. அந்த சவுண்ட் எப்படிதான் வாயை திறந்தாங்களோ பொண்ணு பார்த்தாலும். பொண்ணு பார்க்க வந்தா பங்காளி தான் போய் பாட்டு வருவாங்க. மாப்பிள்ளை போற வழக்கம் இல்லை. மாப்பிள்ளை வீட்டு பங்காளியோ முக்கியமான பங்காளி 5 பேர் போவாங்க. பொண்ணு வீட்டு பங்காளி வருவாங்க. இதுதான் பொண்ணு இதுதான் மாப்பிள்ளைன்னு பார்த்து முடிவு பண்ணி கண்ணாலம் வைப்பாங்க. சரி, வையாசி கண்ணாலம்னா மாசிலே உறுதி பண்ணி. ஆமா, சீரு வெத்தலை கட்டு சீரு தடமளி பார்த்துட்டு வந்தோன்னு வெத்தலை கொடுப்பாங்க. வெத்தலை கொடுத்ததுக்கு அப்புறம் இதுதான் பொண்ணு இதுதான் மாப்பிள்ளைன்னு உறுதி வார்த்தை ஆயிருது. அதுக்கப்புறம் வேற கொடைக்கு போகிறது, நெல் வேவிக்கு போகிறது, வண்ணாசு வீட்டுக்கு போகிறது, சட்டிவானைக்கு கொடுக்க போகிறது, இத்தனைக்கு வெத்தலை வாக்கு வெத்தலை வாக்கு வெத்தலை வாக்கு பங்காளி தான் போயிட்டு வருவாங்க. பொண்ணு மாப்பிள்ளை கண்ணில் காட்ட மாட்டாங்க. சரி, முந்தினா கல்யாணம் நடக்கு. மாப்பிள்ளை வீட்டில் மாப்பிள்ளை கல்யாணம், பொண்ணு வீட்டில் பொண்ணு கல்யாணம். புரியுதா? ஆமா, மாப்பிள்ளை வீட்டில் மாப்பிள்ளை கல்யாணம், பொண்ணு வீட்டில் பொண்ணு கல்யாணம். அப்போ எனச்சீர் முடிச்சு கடைசியா மாப்பிள்ளை குதிரமே போவையில் அம்மா தயிர் சோறு கொடுத்து அனுப்புவா. மாப்பிள்ளை போனது விடுதி வீட்டில் தங்க வச்சு கொழுந்தியா கறி தட்டு சோறு கொண்டாருவா, தலையில் சோறு வச்சு. அவதான் முதல்ல மாப்பிள்ளை பார்க்கறதாரு கொழுந்தியா தான் வந்து வாப்பா, பிள்ளைய அக்கா பார்க்க மாட்டா. எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் முகூர்த்தம் பூட்டும் போது பொண்ணைவே நிமிந்து பார்ப்பாங்க. ஒன்ஸ் அப்பான் டைம் லாங் லாங் எக்கோ இப்ப அப்படி எல்லாம் இல்ல. இதுதான் பொண்ணு இதுதான் மாப்பிள்ளைன்னு உறுதி ஆயிட்டா கட்டணம் உடனே வாங்கினால் செல்போன் ஒன்று வாங்கி கொடுத்துட்டு வந்துடுறேன். என்று நம்பர் இது இருக்குது. அதுக்கு முன்னால அவன பிச்சைக்காரியை தெரிஞ்சிட்டு இருந்தாளா? போனே கண்டதில்ல. அவோ வெட்டி வெடி பேசுதுக்காயா. அப்புறம் ஒண்ணு கூடுவேன், நீ பார்க்காத என்னால இருக்கவே முடியல. ஒண்ணு கூட நினப்பாவே இருக்குது. ஆமா, அப்புறம் ஒண்ணு கூட இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். இதுக்கு வேண்டிய கல்யாணம் பண்ணுவாங்க. ஒண்ணு கூடு, சும்மா ஒண்ணு கூட. எங்க அம்மா திட்டு, அம்மாலும் கப்பனும் கொடுத்துருப்பாங்க கூட. ஒண்ணு கூட எல்லாம் ராத்திரி தூங்குனதுக்கு அப்புறம் 12 மணிக்கு மேல எட்டி பார்ப்பேன். எப்பனும் தூங்கிட்டே அம்மாலும் தூங்கிட்டே. அவ மொல்லம் இவன் வாங்கணும் சும்மா இருப்பானா? இவன் திருப்பி எப்பன் கட்ட மேல படுத்துறதவன் ஏதோ பள்ளி சாயனம் போடுதுட்டு அவன் இவன் போன்ல அவன் கட்ட மேல வெடியோ வெடிச்சு காத்தால அவ அம்மா ஊடாக சாம்பிராணி போட்டு இருந்துக்கிறான். ஆனா எனத்துக்கு நீ செவ்வாய்க்கிழமை நீ சாம்பிராணி போடுற புருஷக்காரன் கேட்டிருக்கிற. அது என்னன்னே தெரியல மாமா. பொழுதாட 2 வள்ளியும் மொச்சுன்னு பொறிச்சு தள்ளிடுது. பொறிச்சது இந்த பள்ளி அந்த வீட்டு உள்ள ரூம்ல இந்த பள்ளி ரூம்ல இருக்கிற பள்ளி. இது தெரியாத மூதேவி. ஐயோ பேசி இதெல்லாம் வாழ்க்கையில கல்யாணத்துக்கு மேல இப்படி பேசுறேன்னா கல்யாணம் மூச்ச புதுசுல பார்க்கணும். புருஷனும் பொண்டாட்டி ஒட்டிட்டே போவாங்க. ஆமா, அப்படியே பண்ணுல தடவன சாமு மாதிரி. அது இப்படியே போறது இப்படியே ஏவனாலும் எதுக்கு வந்தா ஆளு வருது. இப்போ ஒரிச்சுதான் வாரா. பஸ்ல சீட்டு 2 ஆள் சீட்டு இருந்தா மட்டும்தான் பஸ் ஏறது. ஈரோடு போறக்கு இல்ல ஏறது இல்ல. ஆமா, அடுத்த பஸ்ஸுக்கு போலவா கூட்டமா இருக்கு. அந்த 2 ஆள் சீட்டுலயே ஒரு ஆளுக்கு கோரலாம். அப்படி பெண்ணஞ்சு கட்டக்கிறது கரும் பிடிச்சுன்னா இப்போ சாரப்பாம நல்ல பாம்பு பின்னுற மாதிரி புனையில் போட்டே கிடக்கு. இது எப்போ கல்யாணம் புதுசுல
ஒரு புள்ள பிறக்கிட்டேன். ம். வே அங்கே உட்காரு, நான் இங்கே கோர்றேன். 2 புள்ள பிறக்கிட்டேன். நீ பஸ்ஸில் போ, நான் அடுத்த பாசல வரேன். 5-10 வருஷம் ஆகட்டு. ஏன் நீ மட்டும் போன ஆவாதா? நான் என்ன வரணுமா? ஏறிட்டு தெரியணுமா? கல்யாணம் மூச்சு புதுசுல குலதெய்வம் கோயிலுக்கு கூட்டிட்டு போவாங்க. ஆமா. இப்படி சொக்கனாச்சி ஏத்தா கோயில் சுத்தி வரையிலே நெருஞ்சி புல் ஒன்று ஓரத்துல கிடந்திருக்குது. சரி. இந்த புருஷன் பொண்டாட்டி இப்ப ஓட்டிட்டு கிடக்குறாங்களா? போனவன் நறுக்கு நெருஞ்சி முள்ள அந்த புள்ள காலில் குத்திடுது. ஐயோ. வந்துச்சு கோவனுக்கு. எடுத்து மடியில் அந்த புள்ள காலை வச்சு பாழா போன நெரிச்சு முள்ளு, அக்கறம் முடிச்ச நெரிச்சு முள்ளு, அநியாயம் பிடிச்ச நெரிச்சு முள்ளு, ஐயோ என்ற பொண்டாட்டி ஆளு தாமரையாட்டு இருக்குது. அந்த கொள்ளையில போட முள்ளு என் பொண்டாட்டி ஆளை குத்தி போடுதுன்னு கொள்ளாடாயம் பேசுவேன். சரி. எப்போ கல்யாணம் புதுசுல ஒரு 10 வருஷம் ஆகட்டு. அதே மாதிரி கோயிலுக்கு வரட்டு, அதே மாதிரி நெருஞ்சுக்குள்ள குத்துட்டு இப்பவும் பேசுவேன். அடி பாலா போனவளே, அடி எரிச்சு போனவளே, அடி என் குடிக்கு எடுத்தவளே, நெருச்சு புள்ள கிடக்குது கண்ணன்னு புடனிலையா இருக்குது. உனக்கு விஷயம் தெரியுமா மாமா? கல்யாணம் புதுசுல புருஷனை பொண்டாட்டி கோயிலுக்கு போக சொல்லுவாங்க. அப்படிதான் புருஷனை பொண்டாட்டி கோயிலுக்கு போனாங்க. பொண்டாட்டி கோயிலுக்கு முன்னாடி போகும்போது அந்த கோயில் வாசல்ல ஒரு கல் இருந்தது. கல்லுல காலை இடிச்சுக்கிட்டான். சனி முடிச்ச கல்லு எங்க இருக்குது பாரு, நீ பார்த்து வாச்சலன்னு கூட்டிட்டு போனான். 6 மாசம் கழிச்சு இதே கோயிலுக்கு போனாங்க. அதே கல்லுல பொண்டாட்டி காலை இடிச்சுக்கினா. சனின கல்லுக்கு இதை பார்த்து வரக்கூடாது. 6 மாசத்துல இங்க இருந்த கல்லு இங்க போகுது பாத்தியா? இதுக்கு பேர் தான் சனி பெயர்ச்சி. பொண்டாட்டி புருஷன் கூட சண்டை போட்டுன்னு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுச்சுன்னா சனி பெயர்ச்சி. சனி பெயர்ந்து போயிடுச்சு. அப்படியே போன பொண்டாட்டி வரும்போது அவங்க தங்கச்சியை கூட்டின்னு வந்துச்சுன்னா அதான் குரு பெயர்ச்சி. இவ்வளவு கைத்தட்டு வருதா? என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? குரு பயிற்சி நடக்குதுன்னு அர்த்தம். நீ எல்லாம் குரு பயிற்சி கட்டிருக்கிற கேட்டிருக்கிறேன். வர்ற நேரம் மனசுக்குள்ள கஞ்ச நடக்குது. தண்ணி ஊத்துறா மாமே, தண்ணி ஊத்துறா மாமகார தண்ணி ஊத்துறா, தண்ணி ஊத்துறா மாமா, தண்ணி ஊத்துறா மாமகார தண்ணி ஊத்துறா. அப்படி போடு. 1 2 3 4. நடுவர் அவர்களே, அதுக்கெல்லாம் ஒரு குடுப்பனை வேணுமுங்க. வாழ்க்கையில எதங்க கொண்டு வந்து எதங்க கொண்டு போறோம். நடுவர் அவர்களே, ஒரு காலத்துல எல்லாம் வயசுக்கு மரியாதை கொடுத்தாங்க. சித்தப்பே பெரியப்ப முதல்ல உறவ சொல்லி வளர்க்குறாங்களா? பூந்தோட்டம்ங்கிறீங்களே, இவனாரு சித்தப்பை, இவனாரு பெரியப்ப, இவனாரு மாமை, இவன் தான் உங்க 1 விட்ட சித்தப்பை, 2 விட்ட சித்தப்பை, நம்ம பங்காளி விட்டு புள்ள. இங்க இருந்து கொடுத்துருக்கிற என்ன உறவு முறை தெரியுதா இன்னைக்கு பிள்ளைகளுக்கு? அன்னைக்கு ஒரு வீட்டுக்குள்ள போறேன், மம் somebody is come ஓடிட்டா. மம் somebody is come. எவன் சம்படி? நானு. நீ சம்படி. சம்படி யாரு? மம் அவங்க அம்மா. அவி அம்மா. அப்ப யார் அந்த சம்படி? சித்தப்பனா, பெரியப்பனா, மாமனா? ஆரவே உறவுகளை கூட சொல்லி வளர்த்தாத ஒரு அரங்கட இருந்த கைத்தட்டி கொடுக்கலாம். கட்டணி நான் கேக்குறேன். நியாயமான கேள்வி. முதல் பெரியவங்களுக்கு மதிப்புண்ட வீட்டுல வயசான இருந்தாங்கன்னா அப்பெல்லாம் மாமனார் வாரான்னா மருமவன் முந்தானி எடுத்து இப்படி போத்திக்குவாளா? ஆமாப்பா. அப்போ once upon a time long ago. அந்த ஆள் என்ன சிங்கமா புளிய கடிச்சதுன்னு ஓடுவேன். மரியாதை இருந்தது மாமனல்லோ. இன்னைக்கு மாமனார் வீட்டுக்குள்ள வேற, மருமவ கால் மேல கால் போட்டுக்கொண்டு டீ வாக்குறான். பெரிய மனுஷன் வந்துட்டே உள்ள சிக்னல் கொடுக்குறாரு. அப்பாவது இறங்கி கால கீழே இருக்கணும்னு திரும்பல. மதிப்பே இல்லை. இப்போ மனசில் நினைக்கிறேன், கூலி வேலைக்கு போய் மம்முட்டியாளாகி மேசனாகி மேஸ்திரியாகி கான்ட்ராக்ட்காரனாகி உலகடத்தில் 4 வீடு கட்டி வாடகை கூட்டு அந்தியூரில் 2 காம்பளஸ் வச்சு 10 ஏக்கரை பூமி சம்பாரிச்சு பெரிய மனுஷன் மனசுக்குள்ள நினைக்கிறேன். நம்மளுக்கு கிடைச்ச மரியாதை அவ்வளவுதே. சரி நாமளே போய் தண்ணி குடிப்போம் அப்படின்னு சமையல் வீட்டுக்கு மாமனார் போறார். மருமவா, ஏனுங்க மாமோ? ஏங்கன்னு தண்ணி குடிக்கவே வரீங்க? ஆமாங்கண்ணே. வரும்போது எனக்கு ஒரு சொம்பு கொண்டு வாங்க. இது பூந்தோட்டம். அவனும் மானம் கட்டவும் பொண்ணு வந்து கொடுக்குறானே. கொண்டாது என்ன பண்றது? மானம் கட்டாலும் போச்சாது மகம் பொழைச்சா வேணுமே. இவ மாமனார் ஏதோ சொல்லி போட்டான், இவ அலமால தொட்ட போட்டு இவ போயிருவா. பொண்டாட்டிக்கு எங்க போவாமாவே?
நான் இங்க பேரு நடுவர் அவர்களே. ஆமா. எத்தனை சண்டை வரட்டு என் பொண்டாட்டி செருப்புலியா அடிக்கிட்டு சரி சேவை கட்டி விட்டு வீட்டுக்குள்ள நிறவிட்டு. ஆனா என்ற பொண்டாட்டி மட்டும் நான் டைவர்ஸ் பண்ண மாட்டேன். சபாஷ் 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 சபாஷ். நல்ல கைத்தறி கொடுங்களா. இதுதான் ஒரு குடும்பத்தினுடைய பாசம். டைவர்ஸ் கொடுக்க பண்ண மாட்டேனுங்க. ஏன் போக மாட்டீங்க? மாடு சும்மா இருந்தாலும் கண்ணோடு இருந்தாலும் ஓட்டிட்டு போறக்கு ஆளுக்கு ரெடியில் இருக்கிறானுவோ. ரைட்டு, புரிஞ்சு போச்சு. அது கல்யாணம் ஆகாத பிள்ளைக்கு 10 சாதகம் போனா டைவர்ஸ் ஆன பிள்ளைகளுக்கு 40 சாதகம் போகுது. பி கேர்ஃபுல், பி கேர்ஃபுல். ஆண்டாளுக்கு பெருமாள் துணை, பார்வதிக்கு சிவனார் துணை, அந்த வள்ளிக்கு முருகன் துணை, லோக்கல் முனியம்மாவுக்கு நம்ம கலக்கல் கன்னியப்பன் துணை, நம்ம மஞ்சுநாத மாமாவுக்கு யார் துணை? கரெக்டா பண்ணடா. தானனனா 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 போடு. தானனனா 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 மீனாட்சி மீனாட்சி அண்ணே காதல் என்னாச்சு? மீனாட்சி மீனாட்சி அண்ணே காதல் என்னாச்சு? மீனாட்சி மீனாட்சி அண்ணே காதல் என்னாச்சு? துணிருமனாச்சு 4 வருஷம் மீனாட்சி. ஒத்துக்கம்மா ஒத்துக்கம்மா ஒத்துக்கம்மா, காதலத்தை அமலைய எத்துக்கம்மா. ஒத்துக்கம்மா ஒத்துக்கம்மா ஒத்துக்கம்மா, பாவப்பட்ட அமலைய எத்துக்கம்மா. சேர்த்து வச்சாரு இத்தனை காதலத்தான். கேட்டு பாரு இன்னைக்கு சிலையத்தா. மாமா பாரு செக்ஸ் ஃபிகர்தா. சொல்லிக்கிட்டாங்க காலேஜ் பசங்கதா. அண்ணன் கையிலுக்கு நீ உண்டு கமாலுக்கு, லைஃப் என்ன புக்கு அதை புரட்டினா தாக்குக்கு. இந்த பாவப்பட்ட ஆம்பளையை ஏத்துக்கமா. எங்கெங்க ஏத்துக்கிறாளுவா? இந்த நாய்களுக்கு கடைசி வரைக்கும் அந்த அறிவே வரமாட்டேங்குது. அது இவன் பாருங்க, இவன் பொண்டாட்டி அழகா இருப்ப, அதை பெருசா பேச மாட்டேன். வேலைக்கு வர பக்கம் எவ்வளாச்சும் வந்த அழகா இருக்கிற வீட்லும் பொண்டாட்டி வரணிய உனே கதிர் கிடக்குறாள் 25 வருஷமா. ஏதாவது ஹோட்டல் கடையில் சாப்பிட்டு சூப்பரா சமைச்சிருக்கிற வாயா 50 ரூபா டிப்ஸ் கொடுக்குறிய. 25 வருஷமா உனக்கு வடிச்சு கொட்டுறாளே ஒரு நாளைக்கு 4. ஏய் கவிதா நல்லா செஞ்சிருக்கடி, சூப்பரா இருக்குடி. ஏய் உன் பொண்டாட்டி பேர் கவிதாவா? என் பொண்டாட்டி பேர் ராஜேஸ்வரி. அப்புறம் ஏன் கவிதா யாரு? கவிதா அக்காடா. சரி அப்ப அந்த குறிஞ்சிப்பாடி. ஐயோ அதுக்கு மாமியாடா. சரி அப்ப இந்த மெட்ராஸ்ல அங்க ஐயோ அது கொளுத்தியாடா. என்னடா எங்க போனாலும் கேட்டு போடுறாங்க. உனக்கு ஒரு கவிதாவுக்கும் வழி இல்ல போ. எப்ப சொல்றப்ப அவர் எடுத்துக்காட்டு. உட்காந்து சாப்பிடும் போது நம்ம ஆளு நல்லா ஜேசிபி மிஷின்ல வள்ளி வாயில வதக்குன்னு அடிச்சுட்டு, ஏங்க சமையல் நல்லா இருந்துச்சு. அந்த அம்மா கேட்கான், அதெல்லாம் நல்லா இருந்துச்சு, அந்த பொரியல்லையா உப்பு. அட துப்பு கட்ட நாயே, உனக்கு தானடா சமர்ச்சி போடுறான். பாராட்டால ஒரு வார்த்தை. நடுவரவர்களை ஆண்களுக்கு மட்டுமல்ல வாழ்க்கை போராட்டம், பெண்களுக்கு வாழ்க்கை போராட்டம். நிச்சயமா மாமா, நிச்சயமா. நடுவரவர்களை நல்லா கேளுங்க. நடுவரவர்களே எத்தனையோ கனவுகளோட பொட்ட பிள்ளை படிக்குதுவோ. வேற இப்போ எந்த பிள்ளை கேட்டு பாருங்க, டாக்டர் ஆவரே, இன்ஜினியர் ஆவல, வக்கீல் ஆவர, கலெக்டர் ஆவன்னு சொல்லுதுல்ல. கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த பிள்ளைகளால அது ஆக முடியுதா? அவர்களுடைய கனவு அந்த அடிப்படையிலேயே கரைந்து போய் விடுகிறது. அப்ப எப்படிங்க இந்த வாழ்க்கை பூந்தோட்டம்னு சொல்லலாம்? இந்தியாவிலேயே அதிகமாக பெண்கள் +2க்கு அப்புறம் கல்லூரி படிப்பு படிக்கிற மாநிலம் எதுன்னு சொன்னா நம் தமிழ்நாடு. பெருமைக்குரிய விஷயம். இந்தியாவிலேயே அதிகமாக கல்லூரியிலே பெண்கள் படிக்கக்கூடிய மாநிலம் நம்ம தான். இந்தியாவிலேயே கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு வேலைக்கு செல்லாமல் திருமணமாகி வீட்டிலேயே இருக்கிற மாநிலம் எதுன்னு கேட்டா அதுவும் நம்ம தமிழ்நாடு தான். நம்ம பெண்களை அப்படி நம்ம அடக்கி வச்சிடறோமே, அவங்க சுதந்திரம் போயிடுது. நடுவர் அவர்களே படிப்பு கல்யாணத்து போது என்ன பாங்க, நாங்க கொண்டு படிக்க வச்சுக்கிறோம்ங்க. ஒரு டிகிரி தான் முடிச்சுக்கிறாளுங்க பாப்பா, இன்னொன்னு படிக்கிறதுக்கு பிரிப்படுறோம். அதுக்கு நாங்க தாலி கட்டு போய் படிச்சா என்னப்பா பெண்ணு கட்டு போச்சுங்க, நாங்க படிக்க வைக்கிறோம். சரி படிக்க வைக்கிறவங்க கை கால வச்சு கம்ப்யூட்டர் கொடுமல்ல,
கல்யாணம் மூச்சொன்னே வண்டியில் ஓடி அனுப்பிடுறேன். அப்புறம் புள்ள மாசமா இருக்கிறாளுங்க எப்படிங்க காலேஜுக்கு போவா? ஒரு புள்ள பிறக்கட்டுங்க. புள்ள பிறந்தவ புள்ளைய தூக்கிட்டு காலேஜ் போக முடியுமா? அது சரி. அது சரி, ஒரு வருஷமாச்சு, சரி கரஸ்பாண்டன்ட்லயும் போடலாம், கரஸ்லினாலும் போடலாம்னு அப்ளிகேஷன் வாங்கிட்டு வந்திருப்பா. மறுபடியும் லோட் ஆயிருது. அந்த அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணும்போது இவர் ஃபில்அப் பண்ணிட்டாரு. ஃபில்அப் பண்ணிக்கிறேன். அப்புறம் அந்த பிள்ளையோட படிப்பு என்ன ஆகுது? எனக்கு தெரியும் அருமை சொந்தங்களே, பல பெண்களோட வாழ்க்கையில அவளுக்காக வாழ்றதே இல்லை. ஆமா, மாமனாருக்காக, மாமியாருக்காக, புருஷனுக்காக, பிள்ளைக்காக, மருமகளுக்காக, பேரனுக்காகன்னு சொல்லி தனக்கு என்ன பிடிக்கும்னே தெரியாம அடுத்தவர்களுக்கு பிடிக்கவே வாழ்றாளுங்க. அவர்களுக்கு பூந்தோட்டமா போராட்டமா? ஐயா நல்ல கைத்தல் கொடுக்கலாமே. மஞ்சுநாதன் பெண்களை திட்டுவாரு, மஞ்சுநாதன் பெண்களுக்கு எதிரி எல்லாம் சொல்றீங்களே, ஹேஷ்டாக் போடுறீங்களே, உங்களுக்காக வக்காலத்து வாங்குகிறதும் இந்த மஞ்சுநாதன் தான் என்பதை நினைத்து பெண்களே நீங்கள் நல்ல கைத்தல் கொடுக்கலாம் மஞ்சுநாதனுக்கு. நடுவரவர்களை நான் ஒண்ணு வேணும்னு என்ன பொம்பளையில் திட்டுறக்கேனே எங்க அப்பா என்னை பெத்துட்டு இருக்கிறாங்க. வேற எதுக்கு விட்டாங்க? அங்கலாப்பு நடுவரவர்களே, அங்கலாப்பு வருத்தப்படுறேன். ஏதோ லாப்பு பொட்ட பிள்ளைகளுக்கு வர வர படிக்க பண்பாடு குறைஞ்சிட்டு வருதே. படிப்பு பக்குவத்தை கத்து கொடுக்கணும், படிப்பு பகுத்தறிவை கத்து கொடுக்கணும், படிப்பு ஒழுக்கத்தை கத்து கொடுக்கணும். காரணம் என்ன தெரியுமா? என்ன குறுக்க வந்தா தப்பா நினைக்காது. ஏன் காரணம் தெரியுமா? இப்ப நீ பட்டிமன்ற பேச்சாளர், நீ வீட்டுக்கு போனேன்னா நீ பட்டிமன்ற பேச்சாளர் இருக்க மாட்டேன். விவசாயி ஆம்பளை கூட அதுதான். அண்ணாக்கு இதை மியூசிக் வாசிக்கிறார், வீட்டில் போய் அவங்க பொண்டாட்டி அதில் டொக்கு டொக்குன்னு அடிக்க முடியாது. அப்படியே அவர் அடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த ஆடியோக்காரர் வீட்டில் போய் ஒரு ஆடியோ போட மாட்டார். எந்த வேலை செஞ்சாலும் ஆம்பளை வீட்டுக்கு வரும்போது அந்த வேலையை கழட்டி போட்டுட்டு அந்த வீட்டுக்கு புருஷனா வந்துருவான். இதான் ஆம்பளை. ஆனா பொம்பளைங்க அப்படி இல்லை. ஸ்கூல்ல டீச்சரா இருப்பாங்க, வீட்லயும் டீச்சரா இருப்பாங்க, பாடம் நடத்துவாங்க. ஸ்கூல்ல கலெக்டரா இருப்பாங்க, வெளியில ஆபீஸ்ல கலெக்டரா இருப்பாங்க, வீட்டுக்கு வந்தாலும் கலெக்டரா இருப்பாங்க. வெளியில என்ன வேலை செய்யறாங்களோ அதிகாரத்துல இருப்பாங்க. எப்படி தெரியுமா? விக்டோரியா மகாராணின்னு ஒரு ராணி இருந்தாங்க. அந்த அம்மா வீட்டுக்கு வந்து நைட்டு 11 மணிக்கு வீட்டுக்கு காலிங் பெல் அடிச்சாங்க. வீட்டுக்குள்ள அவங்க புருஷன் இருந்தார். who is this அப்படின்னு அவங்க கேட்டார். இந்த அம்மா காலிங் பெல் அடிச்சாங்க. who is this யார் அதுன்னு கேட்டார். உள்ள இருந்து வெளியிருந்து இந்த அம்மா சொன்னாங்க, I am the queen of this nation, இந்த நாட்டினுடைய மகாராணி வந்திருக்கிறேன், கதவை திற. அவர் கதவை திறக்கல. மணி 12 ஆச்சு. இந்த அம்மா காலிங் பெல் அடிச்சாங்க. உள்ள புருஷன் who is this யாருன்னு கேட்டார். இந்த அம்மா வெளியே நின்னு I am the queen of this nation, இந்த நாட்டினுடைய மகாராணி வந்திருக்கிறேன், கதவை தர. அப்போ அவர் கதவை திறக்கல. 1 மணி ஆச்சு. காலிங் பெல் அடிச்சாங்க. உள்ள இருந்து புருஷன் who is this. இந்த அம்மா, ஏங்க நான் தான் உங்க பொண்டாட்டி வந்திருக்கிறேன். அத சொல்லு, நாட்டுக்கு ராணி ஆயிரு, வீட்டுக்கு வந்தா மனைவி ஆயிருன்னு அடுப்பெரிக்கும் பெண்களப்பா, அடுக்கடுக்கா படிக்கிறப்பா, அச்சடிச்ச காகிதத்தை அடுக்கடுக்கா சுமக்குதப்பா, ஏட்டிலே இருக்குதப்பா, எடுத்து சொன்னா முடியலப்பா, நாட்டுக்கு தான் ராணியப்பா, வீட்டுக்கு அவ மனைவியப்பா, பாரப்பா பழனியப்பா, பட்டணமா பட்டணமா. நடுவர் அவர்களே, எப்படி பார்த்தாலும் மனுஷன் இந்த உலகத்துல போராடினா தான் ஜெயிக்க முடியும். ஒரு குழந்தை உருவாகிறத 1 கோடி விந்தணுல ஒரு குழந்தை உருவாகுது. கரெக்ட். அதுக்கு போராடணும். 3/4 மணி நேரம் நீ போராடுற பாரு. உருவான குழந்தை வெளியே வர்றதுக்கு போராட்டம், வெளியே வந்த குழந்தை உயிரோடு இருக்கிறதுக்கு போராட்டம், உருவான குழந்தை உள்ள பொம்பளை பிள்ளையா இருந்துட்டா அது பிறக்கிறதே போராட்டம். ஆமாங்க. பிறந்ததுக்கு அப்புறம் வளர்வதில் போராட்டம், வளர்ந்ததுக்கு அப்புறம் வாலிபத்தில் போராட்டம், வாலிபத்துக்கு அப்புறம் இளமையில் போராட்டம், இளமைக்கு அப்புறம் முதுமையில் போராட்டம், இறக்கும் போதும் போராட்டம்ங்க. இருக்கிற கொஞ்ச காலத்தை பூந்தோட்டமா வாழதான் நாங்க முயற்சி பண்றோம். ஆனா எங்களுக்கு வந்ததும் சரியில்லை, வாச்சதும் சரியில்லை, நாங்க பெத்ததும் சரியில்லை, எங்களை பெத்ததும் சரியில்லை, நாங்களும் சரியில்லை. இப்படி இருக்கிற காரணத்தினால் என்னைக்குமே மனித வாழ்க்கை என்பது இன்றைய சூழ்நிலையில் போராட்டத்தை தான் தருகிறது. கரெக்ட் மாமா, நீ சொன்னது கரெக்ட் தான். இந்த உலகத்துல 4 பேர் நம்ம பேச்ச கேட்கவே மாட்டாங்க. 4 பேர். ஆறுங்க. யார் தெரியுமா? மோனிஷாவா? இவனா? தவறா கிடையாது. 4 பேர் நம்ம பேச்ச கேட்க மாட்டாங்க. யார் தெரியுமா? 1 நம்மள பெத்தது, நம்ம என்ன சொன்னாலும் நம்ம பேச்ச கேட்காது. இன்னொன்னு நாம பெத்தது, நாம எதை சொன்னாலும் நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது. 3வது நமக்கு வாச்சது, நம்ம பேச்ச கேட்கவே கேட்காது. 4வது யார் தெரியுமா? நான் தான். நம்ம தான்
நம்மளும் நம்ம பேச்ச கேட்கறது இல்ல. இப்படிதான் வாழ்க்கை போராட்டமாக இருக்கிறது. அவர்களை இந்த பச்சை துண்ட தோல் போட்டு நானும் 24 வருஷமா வாழ்க விவசாயி வளர்க விவசாயி கத்தின்னு தாங்கிற. அவனும் வளரல, நாங்களும் வளரல. காரணம் என்ன தெரியுமா? என்ன? ஒத்துமை இல்லங்க. சபாஷ் சபாஷ் சபாஷ். ஒத்துமை இல்ல, ஒண்ணுக்கொண்ணு அனுசரணை இல்ல. 4 நாளைக்கு கூட்டத்துக்கு வந்தா 5 நாள் அவன் தலைவராக நினைக்கிறேன். எவனு தொண்டராக இருக்க ஆசைப்படல. மகாத்மா காந்தியடிகள் தன் நாட்டுக்கு இறுதி வரை குடிமகனாக இருக்கத்தான் நினைத்தாரே தவிர ஒருபோதும் குடியரசுத் தலைவராக இருக்க வேண்டும் என்று நினைக்காத மனிதன் மகாத்மா. அதனாலதான் சாதாரண ஆத்மாவை மகாத்மாவாக நம்ம கொண்டாடுறோம். அப்புறம் எங்கிருந்து விவசாயி விளங்குவேன்? எந்த ஒரு கட்டமைப்பும் ஒற்றுமையோடு இருந்தா தான் இன்னைக்கு நடத்த முடியும். இன்னைக்கு 6 வருஷமா நடத்துறாங்க கட்டட தொழிலாளர்கள். ஆமா, எப்படி நடத்துறாங்க? அடங்காத சிங்கங்களின் 6ஆம் ஆண்டு கலை. 6ஆம் ஆண்டு. அப்போ ஒரு புருஷன் பொண்டாட்டி இந்த காலத்துல 6 மாசம் ஒன்னா சேர்ந்து பொழைக்கிறது இல்ல, டைவர்ஸ் வாங்கிட்டு போயிடுறாங்க. 6 வருஷமா நீ கட்டட தொழிலாளர் சங்கம் அற்புதமா உலகடத்தல் நிகழ்ச்சி நடத்துறாங்கன்னா காரணம் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போறாங்க. நம்ம அண்ணன் சொன்னாரா, நம்ம மேத்திரி சொன்னாரா, அட சரியாத்தான் இருக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரிச்சு போனாத்தான் எந்த சங்கமும் கடைசி வரைக்கும் போகும். 6ஆம் ஆண்டு படைப்பை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கட்டட தொழிலாளர்கள் சங்கம் 100ஆம் ஆண்டு நிகழ்ச்சியும் நடத்த வேண்டும். அதிலையும் மஞ்சுநாதன் வந்து பேச வேண்டும் என்ற ஆசையோடு கைதட்டலில் கரைய நினைக்கிறேன். உங்கள் அன்பு விவசாயி. 1000 கோயிலுக்கு கும்பாசம் பண்ணா சொர்க்கம் இல்ல, 10,000 பேருக்கு சோறு போட்டா சொர்க்கம் இல்ல, ₹1,00,000 கொண்டு போய் கோயில காணிக்க போட்டா சொர்க்கம் இல்ல, பொண்டாட்டிக்காரி பக்கத்திலே கொண்டு கொப்படும் கோயாளுக்கு ஒண்ணும் பண்ணாதுன்னு சொன்னா ஆம்பளை இந்த காதல வாங்கி அந்த காதல் விட்டு போட்டு கண்ணுக்கு தெரியாத தெய்வத்தை செலவடிவில் வச்சு கும்பிடுறோம். கண்ணுக்கு தெரிஞ்ச ஆயாள அப்பனுக்கு பக்கத்துல வச்சு சோத்த போடுங்க ஐயா. அவ செத்து போயிட்டா அண்ணன் தம்பிக ஒத்துமையா இருந்தவங்களுக்கு செய்ய வேண்டிய அம்சடக்கத்தை பண்ணுங்க ஐயா. நாம தான் சொர்க்கத்துக்கு போகணும்னு சொல்லி அடுத்த கட்டம் வரும்போது கட்டட தொழிலாளர்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். உங்க ஊர் குளத்துக்கரையில முடிஞ்சா பண விதைகளை நட்டு வைங்க. பனை மரத்தை ஏன் சொல்றேன்னா, மற்ற மரங்கள் எல்லாம் சல்லிவேர் தொகுப்பு கொண்டது, பனைமரம் மட்டும்தான் ஆணிவேர் தொகுப்பு கொண்டது. ஒரு பனைமரத்தை நட்டிங்கன்னா அது தன்னோட ஆயுட்காலத்துல 7 லட்சம் லிட்டர் தண்ணி இந்த மண்ணுக்கு அடியில் அனுப்பி வைக்கும். 7 லட்சம் லிட்டர் தண்ணி ஒரு பனைமரம். ஒரு ஏரியில 5 அடிக்கு ஒரு பனைமரம் நட்டலாம். உங்களுக்கு நேரம் இருக்குது, சும்மா வீட்டில் படுத்துருக்குறீன்னு நினைச்சீங்கன்னா ஏற்கனவே இருக்கிற பனைமரத்துக்கு அடியே போய் அந்த காயை பொறுக்கிட்டு வந்து வைங்க. நல்லா கேட்டுக்குங்க, பனங்காய மல்லாக்க போட்டா அது ஆம்பனை. விதக்காய் 3 காய் இருக்குமா, 2 காய் இருக்கு, ஒத்தக்கண்டு இருக்கு. அந்த பனங்காய மல்லாக்கு இப்படி போட்டீங்கன்னா அதுல முளைச்சு வர்றது ஆம்பனை. குப்பரை போட்டீங்கன்னா இல்ல குப்பரை போட்டா ஆம்பனை, மல்லாக்கு போட்டா பொம்பனை. முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் மல்லாக்கு போடுங்க. 10 காய் மல்லாக்கு போட்டீங்கன்னா 1 காய் குப்பரை போடுங்க. ஏன்னா 10 பனைக்கு ஒரு ஆம்பனை இருந்தாத்தான் அது காய்க்கும் பூய்க்கு. இது உங்களுக்காக நான் சொல்லல, அடுத்த தலைமுறைக்கான நீர் தந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். செல்லும் வழி எங்கெங்கும் வள்ளம் வரலாம், உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம், நேர்மை எது மாறாமல் தர்மம் அது மீளாமல் நாடும் நடைபோடுங்கள் ஞானம் பெறலாம். வேருக்கு வாழ்வது வாழ்க்கை இல்லை, ஊருக்கு வாழ்வது வாழ்க்கை என்றோ, நான் கொண்ட பண்புக்கும் நீ கொண்ட பங்கிற்கும் பூமாலை காத்திருக்கும். உட்காருங்க உட்காருங்க, அப்படியே உட்காருங்க. என்ன மஞ்சுநாதன் பேசினா பட்டிமன்றம் முடிஞ்சதா? கடைசியா ஒரு பொண்ணு இருக்குது, அதுக்கப்புறம் நான் ஒரு 5 நிமிஷம் தீர்ப்பு சொல்றேன். அப்படியே சேர்ந்தா மாதிரி உட்காருங்க, எல்லாரும் சேர்ந்தாப்புல வீட்டுக்கு போறோம். நேரத்தின் அருமைகிறது. காரைக்கால் யோகதர்ஷினி அவர்களை உங்கள் பலத்த கைத்தறோடு வேலைக்கு அழைக்கிறேன்.